திருநெல்வேலி ஸ்பெஷல் சோதி இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரைஸ், இட்லி, சப்பாத்தி, இடியாப்பத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். குக்கர் வச்சுட்டு பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், உப்பு போட்டு தண்ணி வச்சுட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த காய்கறி மட்டுமே போதும், வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். மஞ்சள் பொடி, தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 4 விசில் விட்டு அதுக்கப்புறமா நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான், வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லை கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாய் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருந்த காய்கறி அதையும் லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா தேங்காய் பால் சேர்க்கணும். நான் 2வது வச்சிருந்த தேங்காய் பாலை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. அது ஒரு 1.5 கப் இருக்கும். அது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வேக வச்சிருந்த பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு வச்சிருந்த தேங்காய் பால் இதுவும் 1.5 கப் இருக்கும். அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.